எவ்ரிவான், இன்றைக்கி நம்மளோட கல்பனா பிளாஸாவில் ரொம்பவே யம்மி அண்ட் டேஸ்டியாக பொங்கல் ஸ்பெஷலுக்கு சூப்பரான ஒரு சர்க்கரை பொங்கல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இங்கே நான் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் நார்மல் அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்திங்கன்னா இன்னுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட். அது கூடவே பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு. ஸோ ஒரு கப் அளவுக்கு அரிசி, அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு வெல்லம் பொடிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கிறேன். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சர்க்கரை பொங்கல் உங்களுக்கு ரொம்பவே டேஸ்டியாக வரும். சாப்பிட்றதுக்கு அமிர்தமாக இருக்குங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த 3மே நம்மளுக்கு ரொம்பவே தேவையான ஒரு இன்க்ரீடியண்ட். இப்போ நம்ம ஒரு குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, ஸோ அந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அந்த பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் அளவுக்கு அரிசி இருக்கு இல்லையா, ஸோ அந்த அரிசியும் சேர்த்துட்டு ரெண்டுத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா தண்ணியில் ஒரு 2-3 முறை இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியோட அளவு என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அந்த கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி, அண்ட் பருப்பு எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி. ஸோ பருப்பு கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி, அரிசி கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி. இது ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்கிற டைமில் நான் இங்கே வெள்ளைப்பாகு காசிக்க போகிறேன். அதுக்கு நான் இங்கே 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன் இல்லையா, ஸோ அந்த வெல்லத்தை சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெல்லத்தை நல்லா உருக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் நான் இங்கே அரை கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். ஸோ நெய்யோட மெஷர்மெண்ட்டுமே பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சக்கரை பொங்கல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த நெய்யிலேருந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் ஒரு தாளிப்பு கரண்டியில் சேர்த்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம முந்திரி திராட்சை நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்கலாம். இது போடும்போது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி முந்திரி அண்ட் திராட்சை, உலர்ந்த திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட அரிசி அண்ட் பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 15 மினிட்ஸ் ஊறிடுச்சு. இதை ஒரு குக்கரில் மூடி போட்டு ஒரு 5-6 விசில் நல்லா அந்த அரிசி குழையிற அளவுக்கு நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அரிசியும் பருப்பும் நல்லாவே வெந்திருக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் நான் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ் பார்த்திங்கன்னா இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடிச்சு சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நெய்யும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம காசி எடுத்திருக்க இந்த வெள்ளைப்பாகு இதையும் சேர்த்துக்கலாம். வெள்ளத்தை கரைச்சிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த வெள்ளை தண்ணியும் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். நம்ம எடுத்திருக்க கப்பு ரேஷியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டான ரேஷியோ. இந்த ரேஷியோவில் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு கோயிலில் கொடுக்குற அதே சக்கரை பொங்கல் டேஸ்ட் பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ ஃபைனலாக மிச்சம் இருக்கிற நெய்யும் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் கோயில் டேஸ்ட் வரணுன்றதுக்காக நான் கொஞ்சமாக இங்கே பச்சை கற்பூரம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கற்பூரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கடையிலுமே கிடைக்கும். இதை இந்த மாதிரி லைட்டாக கையில் பொடிச்சு விட்டுக்கோங்க. இதை ஜஸ்ட் ஒரு பிஞ்சு சேர்த்திங்கன்னா கோயில் டேஸ்ட்டும் அந்த வாசனையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒரு கோயில் பிரசாதம் சாப்பிட்ட ஃபீலிங் கிடைக்கும். கடைசியாக நம்ம நட்ஸ் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ யம்மியாக இருக்குது பார்க்குறதுக்கே. சக்கரை பொங்கல் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட சக்கரை பொங்கல் ரொம்பவே யம்மி அண்ட் டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. அங்கே எடுத்து ஊற்றும் போதே பாருங்கள் எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது, சாப்பிடணும் போல் இருக்குது இல்லையா. ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி யம்மி அண்ட் டேஸ்டியான ஒரு சக்கரை பொங்கல் கோயில் டேஸ்ட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவீங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாஸாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் தி சேனல் ஃபார் அப்கமிங் வீடியோ. See you, tata, bye bye.